ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினம் தினம் அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்கினதும் 2 வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததும் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும், அதிலே நல்லா வெந்துடும். மஷ்ரூம் வேகிறதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் கிரேவி தயார். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினம் தினம் அறுசுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.